அம்மா, நீங்க வந்து சின்ன வயசுல எங்க இருந்தீங்க? உங்களோட சின்ன வயசுல வந்து எங்க பிறந்தீங்க? எப்படி இருந்தது உங்க சின்ன வயசு? மலேசியாவில் பிறந்தேன். மலேசியாவில் அந்த இடம் பேர் வந்து எங்கள் அப்பா எல்லாம் வேலை செஞ்சார். அந்த இடம் பேர் வந்து ஜலான் கேயாவாள். எனக்கு 7 வயசுல 6 வயசுக்கு நான் ஞாபகம் இருக்கு. இப்போ அந்த இடம் இன்னும் இருக்கா? இருக்கு. ஆனால் அந்த வீடெல்லாம் நான் போய் பார்த்தெல்லாம் உடஞ்சி இதாக இருக்கு. அப்புறம் என் தம்பியை கூட்டிகிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல குவார்டர்ஸ்லாம் எல்லாம் உடஞ்சி ஓட்டையை குடிஞ்சு எல்லாம் கட்டணும். அது இன்னும் சரி செய்யல இருக்கு. அப்புறம் 7 வயசு அப்போ 6 வயசுல எங்கள் அப்பா அம்மா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க. தண்ணி கப்பலில் ரெகுலா போயிட்டு அங்கே போல எனக்கு ஞாபகம் இல்லை. வரப்போல தான் எனக்கு ஞாபகம். 6 வயசில் வந்து 3 வயசில் தூக்கிட்டு போனாங்க. 6 வயசில் நான் திருப்பி வந்தேன். 6 வயசு 7 வயசுக்கிட்ட வந்தேன். உங்க தம்பி தங்கச்சி அக்காலாம் எல்லாரும் தான் எங்கள் கூட இருந்தாங்க. ஊருக்கு போனாங்க. அப்புறம் திரும்பி வரக்கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. 7 வயசு இருக்கும். வந்ததுமே இந்த கான்வென்ட் ஸ்கூலில் சேர்க்க பார்த்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க உனக்கு வயசு 7 ஆகிட்டு சேர்க்க முடியாது. அப்போ என்னோடய ஸ்கூல் நந்தனார் தமிழ் பாடசாலை அங்கே போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே நான் 2 வருஷம் படித்தேன். அப்போ எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணி குழந்த 8வது பிள்ளை என் தம்பி. அவன் இன்னொரு பையன் 1 வயசு இன்னும் பிறந்துட்டான். அப்போ இந்த 2ஐயும் பார்த்துக்க ஆள் இல்லை. அதனால் என்ன ஸ்கூலில் நிப்பாட்டி என்ன மட்டும் பார்த்துட்டு உதவி எங்கள் அம்மா போலீஸ். அப்போ நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருந்தீங்க? 2. பிரைமரி 2 தானா? அதுதான் படிப்பு. அப்புறம் அந்த இடத்துல இருந்து 12 வயசான பிறகு என்ன நாங்களாம் கோத்தத்தீக்கு போயிட்டோம். எங்கள் அப்பா வேலை மாதிரி கோத்தத்தீக்கு போனோம். அங்கே போய் 4 வருஷம் இருந்தோம். அப்போ எனக்கு 17 வயசாக என்ன கடை செஞ்சு சிங்கப்பூர் முக்கியத்தீமா ஏதாங்க. அப்போ அப்பா வந்து முக்கியத்தீமா. அப்புறம் என்ன, அப்போ உங்களோட வந்து சின்ன வயசுல வந்து மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும்ல சின்ன வயசுல. இப்போ இல்லை, இப்போ நம்மளாம் ஃப்ளாட்டில் இருக்கோம். சின்ன வயசுல வந்து அங்கே நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அங்கே உள்ள காய்கறிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க வீட்டில் சமைச்சு கொண்டாந்து ஒரு மேட்சில் வச்சு ஒத்துமையாக சாப்பிட்டு ஒத்துமையாக விளையாண்டுட்டு இருப்போம். விரவு உடைப்போம். கறி அடுப்பில் தான் நாங்கள் விரவு அடுப்பில் தான் நாங்கள் சமைக்கணும். வீட்டில் எல்லாம் செய்யணும். அம்மியில் நாங்கள் அரைப்போம். எல்லாம் செஞ்சு கற்றுக்கிட்டோம். நாங்கள் காலையில் வேலை ஏஞ்சிடும். எங்களோட படுக்கையை சுற்றி வச்சுட்டு நாங்கள் போய் வெளியே எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு சுற்றி கூட்டணும். குப்பையெல்லாம் கூட்டி வச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் பசியார் செய்வோம். பழைய சோறு இருக்கும். கொஞ்சம் நாசி கோழி செய்வோம். சோளை கட்டி சாப்பிட்டுக்குவோம். இல்லையா எங்கள் அம்மா அப்பா 5 காசு 10 காசு கொடுத்தா அதில் போய் நாங்கள் இந்த நாசிடுமா 10 காசு தான் நாசிடுமா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ வேற வகையில் ஏதாச்சும் மெமரி ஒன்றும் கிடைக்கலன்னா ஒரு பிஸ்கெட்டில் வந்து 5 பிஸ்கெட்டு ஒரு கப்பு தண்ணி வச்சு கொடுப்பாங்க. கோழி தண்ணி கொதிப்போம். அதை குடிச்சு தான் நாங்கள்லாம் வரணும். அப்புறம் எங்கள் கோழி குடிக்கெல்லாம் போய் பார்க்கணும். அந்த தோட்டத்தை நாங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி கிழங்கு பிடிச்சி சாப்பிடுவோம். சரி, அப்போ நீங்கள் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி வந்தீங்க? 17 வயசு. 17 வயசு. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது அப்பா வந்து 25 வயசு. அப்பாவுக்கு 25 வயசு. அப்போ அவங்க குடும்பத்தில் அவங்க குடும்பம்லாம் இந்த கோலம் போனாங்க பொண்ணு பார்க்க. கடைசியில் என்ன நடந்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு முதல் வாரம் பார்த்தாங்க. மறுவாரம் பரிசம் அதுக்கு மறுவாரம் கிடையாது. ரொம்ப சீக்கிரம் முடியும். ஆமாம், 3 வாரத்தில் இருந்துச்சு கல்யாணம். சரி, அப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளைங்களெல்லாம் எப்படி வளர்த்தீங்க? வளர்த்தோம். என்ன செய்ய, சொந்த அறிவு வச்சு தான் வளர்த்தோம். எப்படி அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் அதுதான் அந்த இதுவும் சொந்தமாக நல்ல பிள்ளைங்க. அப்படிலாம் என் பிள்ளைங்க 4 நல்ல பிள்ளைங்க. நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வேலையை அதுக்கு செஞ்சுக்கிட்டீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கண்டிப்பாக அவங்க வளர்க்கும் போது. ஆனால் என் மாமியார் இருந்தாங்க, என் குழந்தைங்களாம் இருந்தாங்க. எனக்கு கஷ்டம் தெரியல. அதை கொண்டு பார்த்துக்கிட்டீங்க, அதான் செஞ்சுக்கிங்க. ஸ்கூல் டைமில் வந்து உங்கள் அப்பா வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்து ஸ்கூலில் விடுவார், கூப்பிட்டு வருவார். நானும் இப்படி இருந்தேன். அப்புறம்
ஸோ இப்போ உங்களோட அந்த வீட்டு சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் வேலை செய்ய போகணும் ஸ்ட்ரகல் ஏற்பட்டு நான் நீங்கள் பிள்ளைங்க அப்போ கஷ்டம். அம்மா அப்பா எவ்வளோ நடக்கு ஒழிச்சாங்க. எங்கள் அம்மா மாதம் வந்து ஒன்று ஒழிச்சு அப்புறம் வந்து 5 காசு சீனி 10 காசு அரிசி ஒரு வழி கொடுப்பாங்க. அதில் எல்லாத்தையும் முடிச்சு 20-30 காசு பேலன்ஸ் நான் போட்டு வைப்போம் ஒரு இடத்துல பிள்ளைங்களுக்காண்டி. அப்படி தான் ஓடிச்சு. அப்போல்லாம் விலை சீனியெல்லாம் 5 காசு தானே. மீன் 5 காசு 10 காசு அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்கணும். ஒரு வெளியில் எல்லாம் வாங்கிடுவோம்மா. மீன் கறி வச்சு கீரை பறிச்சிடுவோம். முடிஞ்சு தர சமையல் தான். அப்படிதான் வளர்ப்போம். அப்போல்லாம் என்ன 30 வெள்ளி 20 வெள்ளி இந்த ஒரு மாதத்துல ஜமா ஓடும். சரி, அப்போ அந்த மாதிரி இப்போ இருக்கீங்க, இப்போ இந்த சூழ்நிலை இருக்கீங்களா, எப்படி உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க, என்ன செய்றீங்க வீட்டில்? வீட்டில் என் பிள்ளைங்க உதவி செஞ்சுட்டு இருப்பேன். என்னால் முடிஞ்சால் நான் சமைப்பேன். என்ன மாதிரி உதவி? சமையல் செஞ்சு கொடுப்பேன். நாய் சமையல் செய்வேன். முடிஞ்சா கீமை சமையல் செய்வேன். தமிழக சமையல் செய்வேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செஞ்சுப்பேன். மற்ற வகையில் வேறு ஏதாச்சும் உங்கள் ரூமில் இருப்பீங்கல்ல? என் ரூமில் நான் லேப்டாப் பார்ப்பேன். லேப்டாப்பில் என்ன செய்வீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டேன்னாக்கா கொஞ்சம் தெரியாதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் என்ன மாதிரி? சாமி இது பார்ப்பேன். இந்த மாதிரி இந்த சொல்வதில் ஒன்றுமே பார்ப்பேன். அப்புறம் சிம்பிள் சிங்கர் பார்ப்பேன். அதெல்லாம் வந்து என் பேர பிள்ளைங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி தட்டுங்க அப்படி தட்டுங்கன்ட்டு ஆனால் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ யூடியூப்பு மற்ற சேனல்லாம் உங்களுக்கு தட்ட தெரியும்? தட்ட தெரியும், கொஞ்சம் தெரியும். தெரியாது தெரியாதுன்னா என் பேர பிள்ளைங்க வந்து ஹெல்ப் கேட்பேன். அவ்வளோதான். எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. நடக்கலாம் போக மாட்டீங்களா? போவேன். கீழே சமைச்சல நான் ஃப்ரெண்டெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்மளாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா முட்டைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் வயசாகி அதாவது உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. நல்லா இருக்காங்க. எப்பயாச்சும் போவோம். கீழே போய் பேசிட்டு வருவோம். கடைக்கெல்லாம் போவீங்களா? நான் போவேன். மார்க்கெட்டுக்கு போவேன் நான் சொந்தமாக. அப்போ எப்படி நீங்கள் நல்லா நடப்பீங்களா? இல்லையே அந்த வண்டியை வச்சு தள்ளிட்டு போகலன்னா கொடையை வச்சு பண்ணிட்டு போவேன். எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை. ஓப்பரேஷன் பண்ணி காலில் நரம்பு எடுத்தாங்களா, அதனால கால் அவ்வளோ பலம் இல்லை எனக்கு. அதனால் எனக்கு வந்து ஒரு கொடை இல்லைன்னா அந்த மார்க்கெட் வண்டி இது 2 தான் தோணும். இப்போ வெளியே நான் போனால் என் பிள்ளைங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை வரலாறு. இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. உள்ள சாப்பாடு முன்ன காலத்தில் எப்படி இப்போ எல்லாம் நாங்கள்லாம் மண்பாடையில் ஆக்கி வறுவடுப்பில் ஆக்கி அப்படி சாப்பிட்டோம். நாங்கள்லாம் அரைச்சி சாப்பிட்டோம். இப்போ எல்லாம் ரெடிமேடில் நல்லா இல்லை. எந்த சாப்பாடுமே எனக்கு பிடிக்கல. சாப்பிட்டேன் ஒன்று கூட நல்லா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. சிம்பிள்னு மாற்றி ருசி இல்லாமல் போயிடுச்சு சாப்பாடு. அதையும் தான் இப்போ உள்ளவங்க அது உள்ள பிள்ளைங்க அதை ஏற்றுக்குது. ஏன்னா எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொந்தமாக எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு சாப்பிடுவேன். நான் சாப்பிட வச்சுக்குவேன். மீன் கறி வச்சுக்குவேன். கரவாடி கறி வச்சுக்குவேன். எல்லாம் செய்வேன். எல்லா சமையலும் எனக்கு தெரியும். சின்னதுன்னு கற்றுக்கிட்டேன். துணிங்க கிழிஞ்ச துணிங்கெல்லாம் தைச்சிக்குவேன். எல்லாம் செய்வேன். அப்பயே நான் கையினால் தைச்சிக்குவேன். என்னால் மிஷின் பார்க்க முடியலன்னா நான் கையினால் தைச்சிக்குவேன். எனக்கு அன்பான பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க. நல்ல பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பார்த்து எனக்கு 4 பிள்ளைங்க என்னை பார்த்துக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, அது உங்கள் முகத்தில் காட்டுங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்புறம் ஓகே, சரி. இடையில கேன்சர் வந்து முடியாமல் போயிட்டு இருக்கேன். அப்பயே நான் அதை எல்லாம் செய்வேன். நான் எல்லாம் செஞ்சுக்குவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி தான் செய்வேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. பேட்டி எடுத்து